அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சத்யராஜ். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் 2026 நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 115 வேட்பாளர்கள் களம் கண்டார்கள். இந்த தேர்தலை நடத்திய அந்த தேர்தல் குழுவினரை முதலில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த தேர்தல் அறிவிக்கை அறிவிக்கப்படும் பொழுது முழுமையான ஒரு தெளிவான அறிவிக்கையை அறிவிக்காமல் திடீரென்று அவர்கள் மனம் போன போக்கில் செயல்பட்டார்கள். பெண்களுக்கான அந்த கோட்டாவை வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு திடீரென்று அறிவித்தார்கள். மூத்த செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு சுமார் 49 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இளம் செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு 26 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. திடீரென்று இவர்கள் எப்போது என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் ஒரு தேர்தலை மோசடியாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு வாக்காளர் எவ்வளவு வாக்குகள் பெற்றார் என்பதை இந்த தேர்தல் குழு அறிவிக்கப்படவில்லை. மொத்தமாக நாங்கள் சரியாக தெரிவிப்போம் என்று மோசடியாக வெற்றி பெற்றவர்களை தோல்வி அடைந்தவர்களை வெற்றி பெற்றவர்களாகவும் இவர்கள் திடீரென்று அறிவித்து செல்கிறார்கள். அனைவரும் யார் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் என்று முழுமையாக ஒரு விளக்கத்தை கொடுக்காமல் அவர்கள் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் மட்டும் தெரிவித்துவிட்டு மற்றவர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினார்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத நபர்களை வைத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தேர்தலை நடத்தினால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இது ஜனநாயகத்தை பாதிக்கும். ஆகவே அனுபவம் இல்லாம சிறு பிள்ளைத்தனமாக இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலை நடத்திய அனைவரையும் வன்மையாக கண்டிப்பதோடு இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்கம் பாடம் புகட்டப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.